ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றத பாத்துடலாம். பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், அதுக்கப்புறம் டானு, மோட்டு பட்லு ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சின்சான் வந்திருக்கான். இதை தாண்டி நம்ம சிங்கம் சார் வந்திருக்காரு. முதல்ல இவங்க எல்லார்கிட்டயும் இந்த ரேம் சேலஞ்சை பத்தி சொல்லிடலாம். நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துல தான் நம்ம ரேம் சேலஞ்ச் பண்ண போறோம். எல்லாருமே வித்தியாசமான வண்டியை ஓட்ட போறோம். சிலர் கார் ஓட்ட போறீங்க, சிலர் ஜீப் ஓட்ட போறீங்க, சிலர் பெரிய பெரிய வேன்லாம் ஓட்ட போறீங்க. செம்ம ஜாலியா இன்னைக்கு நம்ம ஃபன் பண்றோம். சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். என்ன சொல்றீங்க? முதல்ல நான் தான் ஆரம்பிச்சு வைக்க போறேன். என்ன தொடர்ந்து சிங்கம் சார் வந்து காரை ஓட்டுவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா விருப்பப்பட்ட மாதிரி மாறிக்கோங்க. சரியா? முதல்ல நான் ஒரு காரை தான் ஓட்ட போறேன். அந்த காரை ஏற்கனவே நான் பார்த்து முடிவு பண்ணி வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ஒரு காரை நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? இதுதான் அந்த காரு. செம்மையா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளோ தாண்டி போக வேண்டியதா இருக்கு பாருங்க. தாண்டி போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் மட்டும் இல்லாம ஒரு சின்ன காரையும் நான் பார்த்து வச்சிருக்கேன். இந்த காரை ஓட்டி முடிச்சுட்டு அந்த ஒரு சின்ன காரையும் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். இந்த காருக்கு அப்படியே ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் எவ்வளவு ஸ்பீடா போகுது, ஆனா அந்த காரு இவ்வளவு ஸ்பீட்லாம் போகாது. கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அதுலயும் நம்ம தாண்ட முடியுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? அதுவும் பிளாக் கலர் கார் தான். ரெண்டுமே நான் பிளாக் கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி நிறைய வேன்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு இடத்துலயும் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. மற்றவங்களாம் அந்த காரை வேனை ஓட்டுவாங்க. இது பாத்தீங்களா? நான் ஒரு சின்ன கார் ஓட்டுவேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதுதான் இந்த சின்ன காரு. ஃப்ரெண்ட்ஸ், இது பிளாக் கலர்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டார்க் ப்ளூன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? டார்க் ப்ளூ மாதிரி தான் இருக்கு. இன்னும் நிறைய வேன்லாம் இருக்குங்க. நான் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா சிங்கம் சாரை ஓட்டுறதுக்காக வர வச்சிடலாம். சிங்கம் சாருக்கு என்ன மாதிரியான வேனு காரு வரப்போகுதுன்னு தெரியல. அவருமே நல்லாலாம் ஓட்டுவாரு. ஏன்னா அவர் போலீஸ்ல நிறைய திருடங்களை ஏற்கனவே வந்து சேஸ் பண்ணிலாம் பிடிச்சிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த காருக்கு அப்படியே ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார் எவ்வளவு ஸ்பீடா போச்சு, ஆனா இந்த கார் ஸ்பீடும் இல்ல. அதே மாதிரி பொத்துன்னு எனக்கு அப்படியே தலைலாம் தூக்கி இடிச்சிட்டு இருக்குங்க. சரி, இப்ப நான் சிங்கம் சார் கிட்ட தந்துடுறேன். அவருக்கு என்ன கார் வருது பாப்போம். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. நான் என்ன மாதிரி வண்டியை செலக்ட் பண்றதுன்னு தெரியல கண்ணா. ஒரு சூப்பரான வண்டியை செலக்ட் பண்றேன். அந்த பிராங்க்லின் நல்லாவே காரை ஓட்டினான். அவன் மட்டும் 2 வண்டியை சூஸ் பண்ணிருக்கான் கண்ணா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு வண்டியை ஓட்டுவோம். அதுக்கப்புறமா டைம் இருந்ததுன்னா 2 வண்டியை எடுத்து ஓட்டுவோம் கண்ணா. என்ன சொல்றீங்க? சரி கண்ணா, இந்த இடத்துல பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்ப ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போயிடலாம். சூப்பர் கண்ணா. அவன் ஒரு கார் ஓட்டினால அதே மாதிரிதான். இல்ல, அவன் ஓட்டின காரு ரொம்ப சின்னதா இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் டிசைனெல்லாம் இருந்தது. இது வேற மாதிரி காருன்னு நினைக்கிறேன். ஆனா கண்ணா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த கார் செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு கண்ணா. அதை பாத்தீங்களா? எவ்வளவு ஹைட்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உள்ள ஒரு சின்ன ஷேக்கு கூட இல்ல. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு கண்ணா. சரி கண்ணா, நம்ம ஒரு கார் ஓட்டினாலே போதும் கண்ணா. நம்ம அடுத்ததா பட்லு கிட்ட தந்துடலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுறேன். பரவாயில்லப்பா, சிங்கம் சார் 2-3 கார் எடுத்து ஓட்டுவாரு. ரொம்ப லேட் பண்ணுவாருன்ற மாதிரி நினைச்சேன். ஆனா சிங்கம் சார் ஒரே ஒரு கார் தான் ஓட்டினாரு. அதுக்குள்ள பட்லு கிட்ட தந்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த பிராங்க்லின் பையன் மட்டும் 2 கார் ஓட்டினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பட்லுவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப கார் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு ஒரு பெரிய ட்ரக் தான் கிடைச்சிருக்கு. ஃபயர் இன்ஜின் வண்டி மாதிரி இருக்குங்க. அது பாருங்களேன். எப்பா, கண்ட்ரோலே பண்ண முடியலங்க இந்த வண்டி. சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியை. பாருங்களேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கண்ட்ரோல் பண்றது. நல்ல வேலை கவுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டேஜில் கவுரவே செஞ்சுட்டேன். கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னொன்று வாட்டி இந்த வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிராங்க்லின் மட்டும் காரை எடுத்துக்கிட்டான். எனக்கு இந்த பெரிய ட்ரக்கை தள்ளி விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்களேன். ஐயோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு தாண்டதே செம்ம கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டோரிமான் எனக்கு தாண்டுற மாதிரி சொல்லி வச்சிருந்தான். டோரிமானுக்கு தரலாம். ஆனா டோரிமானுக்கு என்ன மாதிரி வண்டி வரும்னே தெரியலையே. எனக்கே இப்படி ஒரு வில்லங்கமான வண்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த வண்டியை எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க வண்டி. ஐயோ, கண்ட்ரோலே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்த தாண்டதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது. இது பாருங்களேன், ஒரு இடத்துல இருந்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், டோரிமான் என்கிட்ட சொன்னால, இப்ப டோரிமான் கிட்ட நான் தந்துன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். எனக்கும் சின்சானுக்கும் தான் எப்பவுமே போட்டி நடக்கும். இந்த வாட்டி சின்சானை விட எப்படியாவது நான் தான் சூப்பரா ஓட்டணும். எனக்கு அப்புறம் தான் சின்சான் போறதுக்காக வெயிட் பண்றான். நான் அவனுக்கு முன்னாடி போக போறேன்ல. இது வரைக்கும் ஓட்டின 3 பேரை விட நான் தான் நல்லா ஓட்டணும். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டியை தான் செலக்ட் பண்ணலான் இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியை செலக்ட் பண்ற இடத்துக்கு போயிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு வண்டி கிடைச்சிருச்சு. அச்சோ ஃப்ரெண்ட்ஸ், பட்லுக்கு ஒரு வண்டி கிடைச்சது பாத்தீங்களா? அதை விட மோசமான வண்டி தான் எனக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குப்பையெல்லாம் கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரக் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயோ, அந்த பட்லு சொல்லும் போதே நாம கேட்டிருக்கணும் போலயே. இந்த வண்டியை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், அது இஷ்டத்துக்கு தான் இந்த வண்டி போயிட்டு இருக்கு. சீப்பர் கீப்பர்னு ஒரு படம் வரும் பாத்தீங்களா, அதுல வர வண்டி மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமா ஓட்ட முடியல. இது பாருங்க, ஐயோ, வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் போலியே. அடுத்ததா பென்டென் கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பென்டெனுக்கு சீக்கிரமா தந்துடலாம். என்னால இந்த வண்டியை சுத்தமா ஓட்டவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுறேன். அந்த டோரிமானுக்கு போய் எப்படி வண்டி வந்தது பாத்தீங்களா? அந்த வண்டியை ஓட்டுறது உண்மையிலேயே கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் போக போறேன், எனக்கு அப்புறம் யார் போக போறா? சின்சான் தான் போக போறான் போல. அடுத்து வந்து யாரு? இந்த டான் இருக்கான், மோட்டோ இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி கஷ்டமான வண்டி வந்துடக்கூடாது. கொஞ்சம் ஈஸியான வண்டி வந்ததுன்னா கொஞ்ச நேரம் ஜாலியா டிரைவ் பண்ணலாம். அந்த பிராங்க்லின் சூப்பரான இடத்துக்கு தாங்க கூட்டு வந்திருக்கான். சரி, அந்த வண்டி இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, எனக்கும் ஒரு ட்ரக் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ட்ரக் புது ட்ரக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டோரிமானுக்கு ஒரு பழைய இத்து போன ட்ரக் கிடைச்சது பாத்தீங்களா? எனக்கான ஸ்மூத்தான ட்ரக் தான் கிடைச்சிருக்கு. இது நல்லாவே தாண்டுது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், நல்லா ஸ்பீடு போது, நல்லா தாண்டுது. அதாவது கண்டெய்னர்லாம் கொண்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வண்டி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. செம்ம ஸ்மூத்தா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குறையே சொல்ல முடியாது. இந்த வண்டியில எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ சூப்பரா இருக்குது பாருங்க. கரெக்டா தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சின்சானுக்கு நம்ம தந்தா கரெக்டா இருக்கும். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். சின்சான் பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் சின்சானை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷன்ல சின்சான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மேற்கொண்டு கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டு விடுங்க. எனக்கு என்ன மாதிரியான வண்டி வருதுன்னு பார்ப்போம். எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப நேரம் ஓட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். அப்பா, என்னங்க அந்த குப்பை வண்டி எனக்கு வந்துருச்சு. ஐயோ, டோரிமானுக்கு வந்த அதே வண்டி எனக்கு வந்திருக்குங்க. ஐயோ, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ, நல்ல வேளை அந்த டோரிமான் பார்த்துருப்பானா என்னன்னு தெரியல. நான் விழுந்ததை மட்டும் பார்த்துருந்தா என்னை வச்சு செய்வாங்க. சி, பாருங்களேன், டோரிமானுக்கு எனக்கெல்லாம் மட்டும் இந்த மாதிரி ஒரு வண்டி கிடைச்சிருச்சுங்க. இந்த வண்டியை ஓட்டவே முடியலங்க. நமக்கு நடுவில் பென்டென் வந்தானே, அவனுக்கு மட்டும் சூப்பர் வண்டி வந்ததுங்க. அழகா ஓட்டிட்டு போயிட்டாங்க. அது பாருங்களேன், இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க. ஐயோ, பார்த்தா ஐயோ கவுந்துச்சு. ஐயோ, அந்த டோரிமான் கவுந்த மாதிரி நானும் கவுந்துட்டு இருக்கேனே. அந்த டோரிமானு கீழே விழாமையாவது பேலன்ஸ் பண்ணிட்டான். நான் ஒரு வாட்டி கீழே வேற விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சே, கொஞ்ச நேரமாதிரி எப்படியாவது நான் நல்லா ஓட்டணும். தாண்டு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், தாண்டியாச்சு. இன்னும் ஒரு வாட்டி தாண்டு. கரெக்டா தாண்டிடு. அப்பா, தாண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லப்பா, ஓட்ட ஓரளவுக்கு பிக்கப் பண்ண முடியுதுங்க. ஓட்ட ஸ்பீடு, ஆனா ரொம்ப ஸ்லோ. அந்த பென்டெனோட வண்டி ஈஸியா தாண்டிச்சு பாத்தீங்களா? எந்த ஈஸியாலாம் தாண்டல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, கண்ட்ரோலே இல்லாம தான் இன்னமும் ஓட்டிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த பாருங்க, திரும்பி கவுந்துருச்சு பாருங்களேன். ஐயோ, கவுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை கவுத்து போட்டுட்டேன். சரி, நம்ம அடுத்த ஆளுக்கிட்ட தந்துடலாம். அடுத்து டான் தான் ஓட்டணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அவன் கிட்ட தந்துடலாம். ஜான் த டான், ஜான் த டான். அந்த சின்சான செம்மையா இங்க பேசிட்டு போனா அந்த இடத்துல போய் விழுந்து விழுந்து வாரிட்டு இருக்கான். அவனை மாதிரி வண்டி மட்டும் நமக்கு வந்துடக்கூடாது. டோரிமானுக்கும் இதே வண்டி தான் வந்தது, சின்சானுக்கும் இதே வண்டி தான் வந்திருக்கு. நமக்கு கொஞ்சம் ஈஸியான காரு மாதிரி வந்தா நல்லா இருக்கும். டே மோட்டு, என்னடா சொல்ற? உனக்கும் எனக்கும் ஈஸியான வண்டி வந்தா தான் நம்ம ஓட்ட முடியும். அந்த மாதிரி கஷ்டமான வண்டிலாம் நம்மளால ஓட்டவே முடியாது. சரி, என்ன வண்டி வருது நம்ம பார்ப்போம். பரவாயில்ல, பென்டனுக்கு வந்தது எனக்கு வந்திருக்குங்க. பென்டன் இந்த வண்டி நல்லா இருக்குன்னு சொன்னான். ஆமாப்பா, இந்த வண்டி நல்லா இருக்கு, ஸ்பீடா இருக்குங்க. அது பாருங்களேன், நல்லா ஸ்பீடா இருக்கு. இப்ப கார் கிடைச்சிருக்குங்க. பரவாயில்லையே, எனக்கு இன்னொன்று காரும் கிடைச்சிருக்குங்க. நான் ரொம்ப லக்கி இல்ல. ஏன்னா பிராங்க்லின் தான் 2 வண்டி எடுத்து ஓட்டினான். அதே மாதிரி எனக்குமே 2 வண்டி கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரு செம்மையா இருக்கு. சிங்கம் சார் இந்த மாதிரி தானே கார் ஓட்டினாரு. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மோட்டுக்கும் இந்த மாதிரி ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், மோட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். நம்ம மோட்டுக்கு தந்துடலாம். என்ன சொல்றீங்க? டே மோட்டு, நீ வந்து கண்டினியூ பண்ணிக்கோடா. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். பரவாயில்லங்க, டோரிமான் சின்சானுக்கு தான் ரொம்ப கஷ்டமானது வந்தது. டானுக்கு சூப்பர் வண்டி கிடைச்சதுங்க. முதல்ல வந்து அந்த பென்டென் ஓட்டின வண்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு காரும் கிடைச்சதுங்க. காரு சூப்பரா ஓட்டினான். எனக்கு என்ன வண்டி வரப்போகுதுன்னே தெரியல. அதை நினைச்சாலே எனக்கு இப்ப வயித்த கலக்குது. சம்சா சாப்பிட்டனா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வண்டி தான் கிடைக்குது அந்த இடத்துக்கு போய் பார்த்துருவோம். ஓகேங்க, ஒரு வழியா இடத்துக்கு வந்துட்டேன். அவன் ஓட்டின காரே எனக்கு தந்திருக்காங்கங்க கடைசியா டான். பரவாயில்லப்பா, இப்போ ஒரு பெரிய பஸ் தந்திருக்காங்க. நான் அதை கொஞ்ச நேரம் தாங்க ஓட்டினேன் அந்த காரை. அதுக்குள்ள வேற ஒரு பஸ்ஸை தந்துட்டாங்கங்க. ஐயோ, இந்த பஸ்ஸில் விழுந்துடக்கூடாது. எப்பா, இந்த பஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஆனால் அந்த குப்பை வண்டி அளவுக்கு மோசம் கிடையாது. இது பாருங்க, என்னால் பக்கத்து இடத்துக்கு தாண்ட முடியுது பாருங்க. இப்படி தாண்ட முடிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்ச நேரம் நம்மளும் விளையாடிட்டு கேமை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இன்னும் போடலன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரியா? அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திரும்பி வேற ஒரு ரேம் சேலஞ்சில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பை.